ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் செய்வது எப்படின்னா, பாசிப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, பருப்புகளை கழுவி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த பருப்பை போடுங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ காய்கறிகளை போட போகிறோம். முள்ளங்கி, பருப்பு வெந்துருச்சு. இப்போ காய்கறிகளை போட போகிறோம். சொல்லு. முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் 1, மாங்காய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்துட்டு இருக்குல்ல, அதில் காய்கறியை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் காய்கறியில் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ காய் கொஞ்சம் வெந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. லேசாக கிண்டி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். காயெல்லாம் வெந்து சாம்பார் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்க போகிறோம். இப்போ இறக்கியாச்சு. அதுக்கடுத்து தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பாரில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மணத்துக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.